எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இகேஒய்சி அண்ட் ஷூ மெஷர்மெண்ட் பைசா வந்து பேங்க்குக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கிரீவன்சஸ்லேயே வந்து நம்ம அட்மின் மேம் வந்து போட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷூ மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து இகேஒய்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள், அதாவது ஒரு 4-5 மந்த் வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு டிலே ஆகிட்டுருக்கு சேலரிக்காக. ஸோ அதனால் இப்போ கொடுத்துருக்குற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து குரூப்பில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து குரூப்பில் போட்டாங்க மார்னிங்கே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து மொஹரமால் கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னுமே எங்களுக்கு இகேஒய்சி சேலரி வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நேற்று பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து லீவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு அந்த மாதிரி ஒரு 2 டேஸில் வந்துடும். நம்ம இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 நாளில் பொறுமையாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு அதிகமாக வராது. ஸோ இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சதுக்கு ஒரு காசு வரணுன்ற எதிர்பார்ப்பு வந்து அது எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. என்கிட்ட கூட இருக்குது. அது ஒன்றும் நான் தப்பு சொல்ல. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு 1 or 2 டேஸ் தானே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திங்கன்னா அந்த காசு வந்துடும். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்கிறதால இப்போ நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க பேங்க்குக்கு அனுப்பிட்டோம், நாளைக்கு லீவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து கிரீவன்சஸில் போட்டிருந்தா என்னடா இவங்க சொல்கிறதே புரிஞ்சுக்காம போட்டுகிட்டே இருக்காங்களே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதனா தப்பாக நினைக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேங்க்கு ப்ராசஸில் ஒரு 2 டேஸில் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரைடேக்குள்ளே கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்துடும். தேங்க்யூ.